ஸோ கல்கி திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஸோ கல்கி திரைப்படம் ப்ரீமியர் ஷோ வந்து முடிந்து விட்டது. ஸோ ப்ரீமியர் ஷோ முடிந்து படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கல்கி திரைப்படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சில இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் சொல்ல வேண்டும். ஸோ பிரம்மாண்டம் அதிகமாக இருப்பதால் என்னடா மீண்டும் மீண்டும் அதையே காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுகிறது. அதுக்கப்புறமா சண்டை காட்சிகள், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சண்டை காட்சிகள் எதுவுமே வந்து லாஜிக்கே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஜிக்காக பார்க்க வேண்டிய டைம் கிடையாது, மேஜிக்கை பார்க்க வேண்டிய டைம், அந்த மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த லாஜிக் எல்லாத்தையுமே மறந்து தான் அந்த படத்தை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பிரபாஸ் அவர்கள் இது வரைக்கும் நடித்த திரைப்படங்களில் வந்து நிறைய லேக் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் லேக் இருக்க மாதிரி லைட்டாக இருந்தாலுமே வந்து படம் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து இருக்குது. முக்கியமாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பிரபாஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வெறும் வந்து 20 செகண்ட் தான் வராங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கமல் வர சீன் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து உன்னிச்சு பார்க்க வேண்டிய சீனாக வந்து இருக்கிறது. ஸோ வந்து ஒரு லாஜிக்கு, ஒரு கமல் என்ட்ரி, அந்த ஒரு மாசு எந்திரிச்சு கட்டணும், அதெல்லாம் தாண்டி கமல் அவர்களோட ஆக்டிங் வந்து ரசித்து பார்க்கணும் அப்படி சொல்லி அவ்வளோ தத்துரூபமாக வந்து அந்த ஒரு சீனை வந்து கமல் அவர்கள் நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து எடிட்டிங் டீம், அதுக்கப்புறமா வந்து படத்தோட மியூசிக் தான். இந்த ரெண்டுமே வந்து சொதப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் சொதப்பி இருக்கும். இந்த ரெண்டு டீமும் வந்து பயங்கரமாக வந்து தன்னோட ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரபாஸ் அவர்களோட டைலாக், ஸோ பிரபாஸ் அவர்களோட டைலாக் வந்து இந்த இடத்துல வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருந்தாலுமே வந்து அதை வந்து பாகுபலி பாட்டு, அந்த பாகுபலி படத்தை வந்து கொண்டாடியவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து இன்னும் சூப்பரான திரைப்படமாகவே இருக்கும். ஸோ இந்த திரைப்படம் வந்து பாகுபலி, அதுக்கப்புறமா இதுக்கு முன்பு வந்து பிரபாஸ் அவர்களோட திரைப்படத்தோட ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுமா கேட்டால் எஸ், ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணும். ஆனால் வந்து பாகுபலி ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது. பாகுபலி அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்து கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கல்கியோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் கல்கியை பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்